அடுத்து நம்ம பார்க்க போகிற சித்தர் கடுவெளி சித்தர். இந்த கடுவெளி சித்தர் பாடல்கள் முழுவதுமே ஆனந்த களிப்பு, அதாவது மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது அதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சூது, பொய், மோசம் இவைகளெல்லாம் விட்டொழித்தாலே மனம் மகிழ்ச்சியோடு இருக்கும், மனம் ஆனந்த களிப்படையும் அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு பண்ணுறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, சொல்லுதற்கு அரிய சூது, பொய், மோசம் இவைகளை விட்டொழிக்க வேண்டும். சூதாடினால், பொய் பேசினால், பிறரை மோசம் பண்ணினால் நம் சுற்றத்தார் அனைவரும் நம்மை வெறுப்பார்கள். நம்மை விரும்புவோர் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். நாம் அழிந்து போவோம். நமக்கு நாசந்தான் உண்டாகும். ஆகையால் நல்ல பக்தியும் அன்புமே ஒவ்வொரு நாளும் மனிதருக்கு நன்மை தரும். ஆதலால் பக்தியையும் அன்பையும் நேசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பது கடுவெளி சித்தரினுடைய ஒரு மிகப்பெரிய எண்ணமாக இருந்திருக்கு. மேலும் என்ன சொல்கிறாருன்னா, தீமைகள் செய்வது கூடாது, பக்தி விசுவாசத்துடன் வாழ வேண்டும் என்று உபசரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர். மேலும் நன்மை அடையும்படி நல்ல வழியை தேடி எந்நாளும் உயர்ந்த உண்மையான இறைவனை தேடி அன்புடன் தேடு. அறிவற்றவர்கள் கோழைகள் கூட்டத்தில் சேராதே அப்படின்னு சொல்கிறாரு. கல்வியிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் உறுதியிலும் சிறந்தவர்கள் கூட்டத்துடனே நீ கூடி வாழ வேண்டும் அப்படிங்கிறார். அதான் சொல்லுவாங்களே, நல்ல பண்புடையவர்களோடு சேர்ந்தால் நாமும் நல்ல பண்புடையவர்களாக உருவாக்க முடியும். அதே போல் தீய எண்ணங்கள் உடையவர்களுடைய சேர்ந்தால் அவங்க எண்ணம் தான் நமக்கு வரும். அதனால் நல்ல பண்பு ஒழுக்கம் உடையவர்களோடு நாம் எப்பொழுதும் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது கடுவெளி சித்தரினுடைய எண்ணமாக இருந்திருக்கு. அதுதான் தன்னுடைய பாடல்கள் மூலமாகவும் அவர் சொல்கிறாரு. நல்ல வழிதனை நாடு, எந்த நாளும் பரமனை நத்தியே தேடு, வல்லவர் கூட்டத்தில் கூடு, அந்த வல்லனை நெஞ்சிலே வாழ்த்தி கொண்டாடு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த இடத்துல இவரும் சிவபெருமானுடைய ஒரு பக்தனாக இருந்திருக்கிறத நம்ம இவருடைய பாடல்கள் வரி மூலம் அறிய முடிகிறது. மேலும் என்ன சொல்கிறாருன்னா, ஞான மார்க்கத்திலே செல்வோர் தாம் மட்டும் சாந்தி பெற்று வாழ நினைப்பது உண்மை ஞானம் ஆகாது. தம்மை போல ஏனைய மக்களும் சாந்தி மார்க்கத்திலேயே வாழ வழிகாட்ட வேண்டும். இதுவே உண்மை ஞானமாகும் என்று போதித்தவர் கடுவெளி சித்தராவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொய் நெறிகளிலே போய் தடுமாற வேண்டாம், தவிக்க வேண்டாம், அமைதியின்றி தத்தளிக்க வேண்டாம், உண்மையான அறிவு பாதை கண்டு தெளிவடிவாயாக என்று அக்காலத்திலே நமக்காக கடுவெளி சித்தர் நல்ல கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். மேலும் என்ன சொல்கிறாருன்னா, அறிவு பாதையிலே முன்னேறி பரிசுத்தமான வேதாந்த முடிவான வெட்ட வெளியினை பார், தெளிவுகொள், அஞ்ஞான மார்க்கத்தை அழித்துவிடு, இகழ்ந்து தள்ளிவிடு, அதன் அடையாளமே தெரியாமல் மறைத்துவிடு, ஒழித்துவிடு, போக்கிவிடு. இப்படி செய்தால் நீ இன்பத்தை காண்பாய் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. மனதிலே இதெல்லாம் உனக்கிட்ட இருந்தால் நீ எப்படி இருப்பேன்னா, மனதிலே அமைதி பெறுவாய், சாந்தியும் அமைதியும் கிடைக்க பெறுவாய் அப்படிங்கிறத சொல்கிறாரு. மறுபடியும் பார்த்தோம்னா, யோக மார்க்கத்திலே நடக்கிறோம் என்று சொல்லிக் கொள்பவர்களிலே சிலர் மயக்க பொருளை உட்கொள்வதை காண்கின்றோம். கஞ்சா, அபின் முதலியவற்றை உட்கொண்டு யோகம் செய்வதாக காட்சியளிப்போர் உண்டு. இவர்கள் எல்லாம் உண்மையான யோகிகள் அல்ல, சோம்பேறிகள், வயிற்று பிழைப்புக்காக வேஷம் போடுகிறவர்கள். உண்மையான யோக மார்க்கத்தை பின்பற்றுவோர் புகைப்பிடிக்க மாட்டார்கள், நல்ல ஒழுக்கத்தில் தரை சிறைந்து நிற்பார்கள் என்பதை கடுவெளி சித்தர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய பாடல்களும் இதையே சொல்கிறது. கஞ்சா புகை குடியாதே, வெறி காட்டி மயங்கி கட்குடியாகாதே, அஞ்ச உயிர் மடியாதே, புத்தியற்றவர் அஞ்ஞானத்தின் நூல் படியாதே என்று எடுத்து காட்டுகிறார். அதாவது கஞ்சா புகை குடிக்காதே, வெறி வேடம் என்று சொல்லி கல்லை குடிக்காதே, பிறர் அஞ்சும்படி உயிர்கொலை செய்யாதே, அறிவற்றவர்கள் எழுதிய அஞ்ஞானத்தை போதிக்கும் நூல்களை படிக்காதே அப்படின்னு சொல்கிறார். இவ்வாறு கடுவெளி சித்தர் பாடல்கள் சிறந்த நீதிகளையும் ஒழுக்கமுறையையும் அறிவுரையையும் எடுத்து காட்டுவதை நாம் இவருடைய பாடல்கள் மூலமாகவும் இவர் கூறும் நல்ல சிந்தனைகளின் மூலமாகவும் அறிந்து கொள்ள முடிகிறது. உண்மையிலேயே இவர் மனித சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறார். ஆதலால் நாம் அந்த பொக்கிஷங்களை எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து பின்பற்ற வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனின்
தேவையாக இருக்கிறது. ஆதலால் அவரை படிப்போம், பயன்பெறுவோம். நன்றி.